தொடர்ந்து மற்றுமோர் அண்மைச் செய்தி. அதிகாரிகளின் ஆய்வுக்கு ஒத்துழைக்காத பட்டாசு ஆலைகளை தற்காலிகமாக மூட தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு விட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பட்டாசு ஆலைகளை ஆய்வு செய்ய அதிகாரிகள் செல்லும் போது ஒத்துழைப்பு அளிக்காமல் ஆலைகளை உரிமையாளர்கள் மூடிவிட்டு செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் ஆய்வுக்கு ஒத்துழைக்காத பட்டாசு ஆலைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகேஸ்வரி, ஆய்வுக்கு ஒத்துழைக்காத பட்டாசு ஆலைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பான விவரம் என பதிவு பண்ணுங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டம் வெப்பங்கோட்டையில் இருக்கக்கூடிய கங்கச்சவல் கிராமத்தில் இருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 10 தொழிலாளர்கள் பலியாக்கினார்கள். இது தொடர்பாக வெளியான செய்தியின் அடிப்படையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து வழக்கு என்பதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினரான சத்யகோபால் அமர்வானது விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலை விபத்துகள் நிகழ்ந்து தொழிலாளர்கள் பலியாவது மிகுந்த வேதனை அளிப்பதாக கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு என்பது மீண்டும் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது அட்பரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சண்முகநாதன் ஆஜராகி ஆலைகளை ஆய்வு செய்ய அதிகாரிகள் செல்லும் போது பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் உரிய ஒத்துழைப்பு அளிக்காமல் ஆலைகளை மூடிவிட்டு சென்று விடுவதாக அட்பரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து நீதியரசர் வழக்கை விசாரித்த நீதியரசர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினரான நாராயணன் வழக்கில் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தையும் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் தலைமை செயலாளரையும் சேர்க்க நீதியரசர்கள் உத்தரவிட்டார்கள். மேலும் ஆய்வுக்கு செல்லக்கூடிய அதிகாரிகளுக்கு உரிய ஒத்துழைப்பை அளிக்காமல் மூடக்கூடிய ஆலைகளை தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளோம். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.